அனைவருக்கும் உற்சாகமான இனிய வணக்கம். திங்கட்கிழமை இன்று ஏப்ரல் 27 நிறைவு திங்கள் பொழுதில் சன்ரைஸ் சூரியோதயம் தமிழ் ஒளிபரப்பின் நிகழ்வரிசையில் பாமுகம் பாட்டிவி லண்டன் தமிழ் வானொலியில் இனி இணைவது புல சமூக நிஜங்கள். இணைப்பின் தொடுப்பை வழமை போலவே தொகுப்பாளர் விஜே போஸ் அவர்கள் இணைக்கரம் கொடுத்து இன்று நிகழ்த்துகிறார். இணைவில் இசையவர் விருந்தினரையும் அறிமுகப்படுத்திய சிவா அவர்களையும் அன்போடு வரவேற்று நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். வணக்கம் போஸ் அண்ணா. வணக்கம் மோகன். மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுது நினைவதன் மகிழ்ச்சி. நிகழ்ச்சி தாமதமாவதற்கு மன்னிக்கவும். இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் பள்ளியூர் ஒம்பி வாழ்தல். அது ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய இலக்கிய தலைப்பு மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி ஒன்றும் பெருசாக அட்டகாசம் ஒன்றும் இல்லை. நட்டு சொன்னால் அது ஒரு இலங்கையிலே ஒரு புரட்சி என்று தான் சொல்லணும். ஒரு சின்ன புரட்சி ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு இளைய நண்பர் ஒருவர். அவருடைய பேர் நிரோஷன். அவர் எங்களுடைய விருந்தினராக இணைந்திருக்கிறார். அங்கு நேரம் 12 மணியை கடந்திருந்தாலும் எங்களோடு இதை கலந்து கொள்ள வேண்டும் என்று இணைந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி. சிவா அவர்களும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் தாமதமாகினபடியால் விரைவாக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது எங்களுடைய பாரம்பரிய சிறு தானியங்களை உற்பத்தி செய்வதிலும் அதை மக்கள் பாவிப்பதற்கு ஊக்குவிப்பதிலும் பெரும் பணியாற்றி வருகின்ற திரு நிரோஷன் அவர்களை பற்றி நிறைய சொல்லலாம். அவருடைய சில காணொளிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிலிருந்து நிறைய பாடுபட்டு நிறைய செய்கிறார். தனியொரு மனிதனாக பல வேலைகளை பல விடயங்களை செய்து கொண்டிருப்பதை எனக்கு பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அதாவது ஒரு அமைப்பு, ஒரு இன்ஸ்டிடியூஷன் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறத பார்க்குறேன். அதாவது எங்களுடைய மிகவும் நாங்கள் கைவிட்டு பல விடயங்கள், சாமி, திணை, உறக்கன், இப்படியான விடயங்கள் எல்லாம் பலரும் பல காலமாக கைவிடணும். ஆனால் அதன் பலன்களை இப்போ வெளிநாட்டில் கூட உணர தொடங்கி விட்டார்கள். அதை சாப்பிட்றதால விஷயம் இருக்குன்னு சொல்லி. அப்போ அதை இப்போ புதுப்பிச்சு கொண்டு வரையணும். அதை தேடி வாங்கிடணும். என்னுடைய வீட்டிற்கு கூட என்னுடைய மனைவி அந்த வரகு அரிசியை தேடி வாங்குறா. என்னென்னா டயபெட்டிஸுக்கு நல்லன்னு சொல்லி. அப்போ அதை இப்போ அங்கே ஊக்குவித்து அதை மக்களை பாவிக்க பண்ணி அது பொழுது நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறார்கள் என்று கூறிய பொழுது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது அவரை வரவேற்று கொண்டு அவரை வணக்கம் ரோஷன். வணக்கம் 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 வணக்கம். சரி, இனி நான் நீண்ட நேரம் எடுக்காமல் உங்களுக்கு இந்த இப்படியான ஒரு எண்ணம், அதாவது இதுகளை செய்ய வேணும், இப்படியான விஷயங்களை ஊக்குவிக்கணும் என்ற எண்ணம் முதல்ல உங்களுக்கு எப்படி வந்தது, ஏன் வந்தது? நாங்கள் அந்த ஏலெவல் எடுத்த காலத்தில் இருந்து ஏலெவலில் 2014 இருந்து இந்த இயற்கை விவசாயம், தேனி வளர்ப்பு, கால்நடை வளர்ப்புகள் அப்படியான இதுகளில் கொஞ்சம் ஆர்வம் கூட. அதுலேயும் முக்கியமாக இந்த தேனி வளர்ப்பை தான் நான் ஆரம்பத்திலிருந்து செய்தது. தேனி வளர்ப்பு செய்து கொண்டிருக்க இந்த தேனி வளர்ப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மகரந்தம் கூடுதலாக தேவைப்பட்டது. ஏனென்றால் கொலனி குடித்தொகையை கூடுதலாக பெருக்கிறதுக்கு. அப்போ கூடுதலாக பெருக்கிறதுக்கு ஆஃப் சீசன்ல எல்லாம் மகரந்தம் பெறணும்னா எல்லா சீசன்லேயும் நாங்கள் விரும்பின நேரங்களில் பூக்கக்கூடிய பூக்களை எப்படி உருவாக்கலாம், அதில் எது கூடுதலான மகரந்தத்தை கொண்டு வரும் என்று பார்த்தா அதில் சிறுதானியங்கள் சொல்லப்படுற இந்த கம்பு, இருங்கு இப்படியான தானியங்கள் அதிக மகரந்தத்தை கொண்ட மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி செய்யலாம். இப்போ பூக்கணும்ன்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். அப்படியான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருந்தது. அப்போ அதை நான் நாங்கள் கருத்தில் எடுத்து அந்த இதை எங்களோட கார்னரில் இருக்கிற வயல்லையே கம்பு பயிற்சியே செய்து தேன்கூட்டையும் வச்சு நிறைய பலனை எடுத்தோம். ஆனால் அதை நாங்கள் ஆக்களுக்கு தெரியப்படுத்த சமூக வலைத்தளங்கள் மூலம் ஆக்களுக்கு பிரசுரிக்க ஆக்கள் எவ்வளவு தேனியோ தேனிப்பட்டியோ விசாரிக்காம அந்த கம்பையும் இருங்கையும் பற்றி கூடுதலாக விசாரிக்கிற தன்மையை உணர்ந்த பிறகு அந்த சிறுதானியங்கள் என்றா என்ன, அதுவும் இந்த ஊட்டமிகு நுண் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் என்றா என்ன, அதை பற்றி நிறைய தகவல்களை இணையதளத்திலையும் புத்தகங்கள் வாயிலாயும் அறிஞ்ச இடத்துல அது மிகப்பெரிய ஒரு
ஒரு தேனை தேனிய கடந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக உணர்ந்தன். நிறைய நோய்களை குணப்படுத்துது, செய்கிற ஆட்களுக்கு இலகுவான ஒரு விஷயமா இருக்குது, எந்த இடத்துலையும் பெறக்கூடிய மாதிரி இருக்குது. அது வறட்சியான, அதாவது எங்கட வறல் நில இடங்கள்ல வந்து ஈஸியா வந்திருக்குது. மற்றது இதுக்கு நோய்வாய்ப்படையலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை எடுத்து அதை நாங்க பயிர் செய்தோம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷங்களுக்கு முன்னம் ஒரு 100 கிலோ கம்ப விக்கிறதுக்கு 3 மாசம் சென்றது எங்களுக்கு. அப்ப ஆட்கள் நுகர்ற அளவு குறைவு. சிறுதானியம் என்றா என்னன்னு பெரிய அளவுல தெரிய வரையில. அப்ப ஆனா அந்த எல்லாத்தையும் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா மாற்றினோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்கள், பொது நிறுவனங்கள், சில சில சித்த மருத்துவர்கள், சித்த மருத்துவ பீடம் அப்படியான ஆட்கள்கிட்ட எல்லாம் போய் அணுகி இந்த சிறுதானியங்கள் என்றா என்ன, அதுகளை எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்றதை மக்களுக்கு சேர்ந்து சொல்லுவோம். வாங்க நீங்களும் வந்து அவங்களையும் கூப்பிட்டு நிறைய உணவு திருவிழாக்களை உருவாக்கி அதுகள் மூலம் மக்கள்கிட்ட வந்து இதில் ரீச் பண்ணி கொண்டு போனதுனால ஒரு 100 கிலோ விற்க ஒரு 3 மாதம் எடுத்த இது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 400-500 கிலோ மக்களுக்கு உற்பத்தி செய்து, அதுவும் அதை விட தேவைப்பாடு கூடுதலா இருக்கு. அது மக்கள்கிட்ட இன்னும் வரவேற்பு பெற்றிருக்கு. எங்களால மக்களின் கேள்விக்கு கொடுக்கலாம் கிடக்கு. ஏனென்றா இன்றைக்கு ஒரு 6 சக்கருக்கு ஒரு ஆள் டயபெட்டிக் ஆக்கள் இருக்கிறான். 3 பேருக்கும் நோய். எல்லாரும் வந்து இந்த நேர்த்தன்மை கொண்ட கூடுதலான உணவுகளை உண்ண வேண்டிய ஒரு வலுக்கட்டாயத்துக்கு வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல், அதாவது வைத்தியசாலையிலையும் வைத்தியர்கள் எல்லாரும் சொல்லி என்னென்னா, நீங்க நேர்த்தன்மை கொண்ட உணவுகளை உண்ணுங்கோ, புரத உணவுகளை கூடுதலா உண்ணுங்கோ. அப்ப வெள்ளை அரிசி சோறு வந்து சரி வராதுன்றதை உணரியினம். சிறுதானியம் நிறைய வேலையில உடம்புக்கு செய்யுதுன்றதை உணரியினம். சாப்பிட்ட பார்த்தாங்களுக்கு நிறைய பிரயோஜனம் இருக்குது. அவங்க வந்து இந்த சிறுதானியத்தின் பக்கம் பெரிய ஒரு படையெடுப்பை மேற்கொள்றாங்க. ஆனா அவ்வளவுக்கு வந்து மக்கள் மத்தியில இன்னும் விளைச்சல் போதாம இருக்குது. என்ன நிறைய ஆக்கள் அதை மறந்துட்டோம், விட்டுட்டோம். நீங்க அதை புதுசு புதுசா ஆக்கள் செய்ய துவங்கினோமா? இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சவால் வந்து இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்குள்ள வர்றது சரியான குறைவு. 60 சராசரி வயசு வந்து 58 வயசுதான் சராசரி வயசு. ஒரு விவசாயின்ற சராசரி, இலங்கையில விவசாயின்ற சராசரி வயது 58 வயசுண்டா, இன்னொரு 2-3 வயசு வருஷத்துக்கு பிறகு சாப்பாடு கிடைக்குமோன்ற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்து பெரிய ஒரு அளவுல போய்கொண்டிருக்கு. கார்னார்ல வந்து பெரிய அளவுல விறகும் திணையும் சாமையும் விளைஞ்ச இடத்துல இன்றைக்கு நாங்கள் மட்டும்தான் இதுவரை இருங்கோ கம்போ இல்லாட்டி விறகோ செய்து கொண்டிருக்கிறோம். வேறு ஒருத்தரும் வந்து இதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. வெறுமனே நெல்லுகளை மட்டும் செய்யணும், இல்லாட்டி அந்த எள்ளு பயிரையும் செய்யணும். ஒரு கொஞ்சம் பேர் அதில் என்னென்ன ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் செய்யணும். அதுக்கு பிறகு மிச்சாக்கள் செய்யாம நிலங்கள் எல்லாமே தரிசு நிலமாக மாறிக்கொண்டு இருக்குது. இதுக்கு பல காரணம் இருக்குது. என்னன்னா, இந்த இளைஞர்களுக்கு வந்து சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லை. இது சம்பந்தமான எவ்வளவு இதை லாபகரமாக செய்யலாம், எப்படி நோய்வாய்ப்படாம இலகுவாக செய்யலாம், இதுல புது டெக்னாலஜியில எப்படி அடாப்ட் பண்றது, நாங்கள் லாபகரமா செய்யணுமெண்டா என்னென்ன முறைகள்ல கையாளணும் என்ற அந்த சில தகவல்கள் வந்து அவங்கள்ட்ட போய் சேராதுல. மற்றது வயசு போனாக்கள் எல்லாருமே வந்து தங்கட நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி எங்கட புள்ள வந்து கஷ்டப்பட்டுற கூடாது, விவசாயத்துக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி அவங்கள வந்து ஏதோ ஒரு வழியில உணவு உற்பத்தி செய்யற ஒரு துறையில இல்லாம அவங்கள மாத்திக்கிட்டே இருக்கிறாங்களே. யாருக்கு ஒரு அடிமையாக வாழலாம், அல்லது நீங்க போய் இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யலாம், இல்லாட்டி புலம்பெயரலாம், நீங்க இங்க இலங்கையில இருக்கக்கூடாதுன்ற ஒரு மன நிலைமைக்கு கொண்டு வந்த உடனே அவங்க வந்து உணவு உற்பத்தி சார்ந்த நடவடிக்கைகளை விட்டுட்டு ஏதோ ஒரு அதாவது இப்ப கொழும்புக்கு போய் எங்கேயாவது ஹோட்டல்கள் வெளியாவது வேலை செய்திடணும் என்று போய்க்க இந்த நிலங்கள்ல விவசாயம் செய்யறதுக்கு ஆளணி இல்லாம போகுது. அப்ப அந்த நிலங்கள் எல்லாமே வெறுமனே ஒன்றும் செய்யாம கட்டாந்திரையா இருக்குது. அப்படி இருக்க அதுகள் வந்து அந்த நிலங்கள்ல இருக்கிற மேற்படையில இருக்கிற நுண்ணுயிர்கள், அதுகள் இந்த சத்துக்கள் எல்லாம் வலுவுல இருந்து குன்றி அந்த நிலங்கள் ஒவ்வொன்றும் தரிசு நிலங்களா மாறுது. இதனால புதுசா திருப்பி வந்து புதுசா அரைவ் பண்ற வைக்கும் அது பெரிய அளவு வெற்றி அளிக்கையில. அப்ப பார்த்துட்டு இந்த விவசாயம் வந்து ஒரு சரிவராத ஒரு தொழில்ன்றத அவங்களோட மனதுல திருப்பி அது ஒரு பதிக்கப்படக்கூடிய மாதிரியான நிலைமையில போய்கொண்டிருக்கு. அப்படியான நிலங்களை நான் நினைக்கிறேன்
முதல்ல அதை பண்படுத்தணும் இல்லையா? பண்படுத்தி தான் உண்மைதான் குடிக்கணும் உண்மைதான். இல்லையா? அதுல வந்து இந்த வேற வேற தானியங்களையோ அல்லது சணப்பையோ இல்ல தக்கப்பூண்டையோ அப்படியான தானியங்களை விதிச்சு மடிச்சு உழுது அந்த மண்ணை வந்து உண்மையாவே விவசாயிகள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை பசலையாலையும் மற்றது வீரிய விதைகளாலையும் தாங்க மிகப்பெரிய விளைச்சலை எடுத்துடலாம் என்ற ஒரு முட்டாள்தனமான சிந்தனையை வச்சிருக்கிறோம். சரியான விதையும் அதாவது தரமான மண்ணும் தரமான விதையும் வளமான மண்ணும் தான் ஒரு நல்ல விளைச்சலை கொண்டு வரும். மண்ணுண்ட வளத்தை யூரியாக்களோ வேற வேற இதுகளையோ போட்டு இல்லாம பண்ணிட்டு விளைச்சல் எதிர்பார்க்கறது வந்து என்னன்னு எனக்கு தெரியல. ஏனென்றா இப்ப நாங்கள் எங்கட உடம்பு இப்ப இயங்கோணும், எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு இல்லாம ட்ரக்ஸ் அடிச்சு அடிச்சு வேலை செய்யற ஆளுக்கு எப்படி இருக்கு? அந்த உடம்பு வந்து எல்லாமே ஃபுல்லா ஒன்றுமே இயங்காம ஒவ்வொரு பார்ட்ஸா எல்லாம் கிளியர் பண்ணி அப்புறம் ஆள் மரணத்துலதான் போய் முடியும். ஆள் வாழவே இயலாது. அதே மாதிரி இந்த மண்ணும் வந்து என்னன்னா யூரியாவை தொடர்ச்சியா பாவனை செய்ய ஒரு கொஞ்ச நாளையிலேயே அந்த மலட்டு தன்மைக்கு போயிடுது. மண்ணுகள் எல்லாம் மலடாகிட்டு அதுகள் வந்து என்ன விதைகளை நீங்க போட்டாலும் பெரிய பிரச்சனையா இருக்கு. மற்றது எங்கள்கிட்ட இருந்த பாரம்பரிய விதைகளையோ மற்றது நாட்டு ரக விதைகளையோ எங்கட சிறுதானிய நாட்டு விதைகளையோ வந்து எங்கட இடத்துல இருந்து எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டாங்க. ஏனென்றா ஹைபிரிட் விதைகளை கொண்டு வந்தாங்க. அரச விதைகள் நிறைய விதைகளை வந்து வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்து அதுகளை மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. அந்த விதைகள்ல இருந்து நீங்க உங்களால திருப்பி விதைகளை எடுக்க முடியாம இருக்குது. திருப்பி நீ அரசாங்கத்தையோ அல்லது வேறு அதிகாரிகளையோ தான் நீங்க கையேந்தி கொண்டிருக்கணும். அவன் விதை தந்தா தான் நீங்க விவசாயமே செய்யலாம். இல்லாட்டி நீங்க செய்யலாம். அது எல்லாமே வந்துட்டு ஏன்னா உங்கள்ட்ட விதைகள் இல்லை, ஆரோக்கியமான விதைகள் இல்லை, மண் வளமா இல்லை. யூரியாவை போட்டு போட்டு மண்ணை மலடாக்கிட்டீங்க, பெரிய பிரச்சனை ஆகுது. நல்ல விதையும் இல்லை, மண்ணும் மலடாயினவுடன் இயல்பாகவே பூச்சி தாக்குதல் பெரிய அளவுல இருக்குது. நோய்வாய்ப்படுற தன்மை வந்து மிகப்பெரிய அளவுல இருக்குது. அப்ப அதுக்கு வந்து கெமிக்கலை கொண்டு வராங்க. அந்த கெமிக்கல் ஒரு கெமிக்கல் கடையை தான் நீங்க நம்பி இருக்க வேண்டி இருக்குது. ஏனென்றா உங்களால அந்த பூச்சியை கட்டுப்படுத்தவோ அல்லது நோய்களை கட்டுப்படுத்தவோ உங்களால முடியாம இருக்குது. அந்த கெமிக்கல் கடைக்காரன் இன்றைக்கு பூட்டண்டா நீங்க வயலையே செய்யலாம். அல்லது கெமிக்கல் இறங்கையிலேண்டா இலங்கைக்குள்ள கெமிக்கல் விரையிலேண்டா நீங்க வயலையும் செய்யலாம், ஒன்றும் செய்யலாம் ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறீங்கன்னா இது இங்க வந்து விளைச்சல் குறையுது சரி விரையிலேண்டு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணினா உணவுகளை ஒட்டுமொத்தத்துல எல்லாமே ஒரு ஒரு வளமான பூமி, எத்தனையோ வளங்கள் இருக்குது, நிறைய எல்லாமே நல்ல நிலம் வளத்துல இருந்து நீர் வளத்துல இருந்து எல்லாம் இருக்கத்தக்கனையாக உணவு வளம் விளைவிக்கத்தக்கனையாக இருந்த ஒரு பூமியில இன்றைக்கு நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட கையேந்தாமல சாப்பிட இல்லாத நிலைமையை கொண்டு வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாவே உங்கள்கிட்ட கலட்டியாச்சு. உங்களோட விதைகளை பிடுங்கியாச்சு, உங்களோட நிலத்தை பிடுங்கியாச்சு. நிலமும் விதையும் பிடுங்கின ஒன்று நோய்கள் வடகுது, எல்லாமே பிரச்சனையாகுது. அப்போ உங்கள்கிட்ட நிலத்திலேயும் உங்களோட இடத்துல உணவையை உற்பத்தி செய்யலாது. நீங்க நாங்க தர சாப்பாடை சாப்பிடுங்கொண்டு கோதுமை இறக்கி மைதா மாக்களை இறக்கி சாப்பாடை குடிக்கணும். சாப்பாடை கொடுத்த உடனே வர்ற வருத்தங்களை பிறகு அதை நிவர்த்தி செய்ய திருப்பி மருந்து குளிசை குடிக்கணும். அந்த டயபெட்டிக்கோ வேற வேற வருத்தங்களோ அதுகளோ இல்லாம பெற அந்த குளிசை இவங்க இருந்து வருதுன்னா இலங்கையில உற்பத்தி செய்யறதில்ல, அதுவும் வெளிநாட்டுல இருந்து வருது. ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு தெரியாமலே ஜனநாயக நாட்டில் சுதந்திர மனிதர்கள் என்று சொல்லி உங்களை அடிமையாக வாழ்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கு. நல்ல நல்ல கருத்துகள். இதை நீங்க அந்த செய்யற பயிர்கள் பற்றி என்னென்ன கொஞ்சம் சொல்லலுமா? என்னென்ன பயிர் முக்கியமா செய்யறீங்க? நாங்கள் செய்கிறது எல்லாமே இப்போ சிறுதானியங்களா இருந்தா என்ன, சிறுதானியங்கள்ல இருக்கிற கம்பு திணை சாமை விறகு குறைக்கன்றுங்கன்னு சொல்லப்படுற இந்த 6 தானியங்கள்லையும் சில சில சப் வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ திணையில கருந்தினை வெந்தின செந்தின ஜோத திணைண்டு ஒரு 5 வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி கம்புல 2 வெரைட்டி இருக்குது, குரக்கல் 6 வெரைட்டி இருக்குது, இருங்குல வந்து ஒரு 13 வெரைட்டி. அப்படி அதுலயே சின்ன சின்ன வெரைட்டிகள் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் இலங்கை பூராகவே பயணப்பட்டு அதன் விதைகளை பாரம்பரிய விதைகளை சேமிச்சு அந்த விதைகளை பரவலாக்கம் செய்து அந்த விதைகள்ல இருந்து யார் எல்லாம் இது செய்ய விருப்பப்படுகிறோமோ அவ்வளத்தையும் நாங்க இலங்கை பூராக இப்ப எங்களுக்கு போன வருஷம் எல்லாம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்குமே 1 கோடி 60 லட்சத்துக்கு கிட்ட சாமான்கள் எடுத்திருக்கிறோம் ரோ மெட்டீரியல். அதுல 60 லட்சம் தான் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு ரோ மெட்டீரியல் கிடைச்சது. கொஞ்சம் 1 கோடியும் வந்து அன்றாதபுரம் மதவாச்சி தெய்யத்துக்கண்டிய சூரிய பிபில்லம் ஒன்றாகல அப்படியான சிங்கள இடங்கள்ல இருந்தால் எங்களுக்கு விவசாயிகள் செய்து தந்தது. அதே மாதிரி
தமிழ் மக்கள்கிட்ட இருக்கிற இந்த விழிப்புணர்வும் உற்பத்தியின் அளவை விட சிங்கள மக்கள்கிட்ட வந்து மிக பெரிய அளவில் உற்பத்தி செய்கிறாங்க. இந்த முறையும் அதே தான் நடக்குது. ஏனென்றா நாங்கள் இத விவசாய திணைக்களங்களோடையும் சரி, பெரிய விவசாய அதிகாரிகளோடையும் சரி, பெரிய அளவில் நாங்கள் இதை கதைக்கிறோம். ஏனென்றா உற்பத்தியை செய்கிறதுக்காக நாங்கள் விதைகளை கொடுக்குறோம், நாங்களே பைபேக் பண்ணுறோம், அக்ரிமெண்ட்களையும் சைன் பண்ணுறோம். நீங்கள் எனக்கு ஃபார்மர்ஸ்களை தாங்கோ, விவசாயிகளை நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணுங்கன்னு. ஆனால் அது பெரிய அளவு நடக்கிற மாதிரி தெரியல. ஆனால் சிங்கள மட்டத்தில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் தெய்யத்தகண்டியில் ஒரே ஒரு ஃபார்மர்ஸை கண்டுபிடிச்சு அந்த ஃபார்மர்கிட்ட வந்து இருங்கு விதைக்க சொல்லி கொடுத்தேன். அவர் சக்சஸா விதைச்சுக்கு தந்தா உடனே அவர் தன்னிட்ட சுற்றி ஒரு 9-10 ஃபார்மரை உருவாக்கினார். அந்த 9-10 ஃபார்மரும் சேர்த்து இப்போ 57 ஃபார்மர் ஆயிட்டாங்க. இந்த வருஷம் 57 ஃபார்மர் வந்து அங்கே தெய்யத்தகனியில் அப்படி நிறைய ஃபார்மர் வந்து உருவாகி கொண்டிருக்கீங்க. இப்போ இலங்கையில ஜாழ் மாவட்டம் அல்லது கிளிநொச்சி இங்கால வடக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டும் சிறுதானியங்கள் செய்யக்கூடிய நிலங்கள், சிறுதானியம் செய்யக்கூடிய சூழல், அமைப்புகள் எல்லாம் இருந்தும் சிறுதானியம் செய்கிற அளவு வந்து சரியான குறைவு. மற்றது முக்கியமாக இந்த போயில உற்பத்தி செய்யப்பட்ட இடங்கள், மற்றது வேறு வேறு பயிர்கள் செய்து கைவிடப்பட்ட நிலங்களில் வந்து இலகுவாக செய்யலாம். ஏனென்றா இதுக்கு எந்தவித உரமோ அல்லது எந்தவித கெமிக்கலோ வளமில்லாத மண், அதாவது தரிசு நிலங்களையும் விளை நிலமாக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சிறுதானியத்துக்கு இருக்கு. அப்ப உண்மையாவே போயில செய்யப்பட்ட ஒரு நிலத்துல இந்த சிறுதானியத்தை செய்வமா இருந்தா மண் தொடர்ச்சியாக வளமடைஞ்சு கொண்டிருக்கும். ஏனென்றா அந்த மண் வந்து விட்டு கொடுக்காது. சிறுதானியம் செய்து முடிய அந்த மிச்ச கழிவுகள் எல்லாத்தையும் மண்ணுக்கே நீங்க திருப்பி கொடுக்க அதன் நுண்ணீர் பெருக்கங்களாகவும் சரி, அதன் கார்பன் அடர்த்தி தன்மையாகவும் சரி, அதன் மண்ணின் பொளபொளப்பு தன்மையா இருந்த, அதாவது உயிரியல் நிலை, பௌதிக நிலை, ரசாயன நிலை, இந்த 3 நிலைகளும் வந்து வளமாக போகுது. அப்ப மண் ஆட்டோமேட்டிக்கா வளமாகும். மற்றது இந்த சிறுதானியங்கள்ல வந்து எல்லா வகையான தானியங்களையும் இப்ப நாங்க கலெக்ட் பண்ணி அதன் சீட்ஸை வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். நாங்க எங்களுக்கு கைவசம் வச்சிருக்கிறோம். யாருக்கு என்ன தேவையோ அதே மாதிரி அவங்களுக்கு என்ன டெக்னாலஜி, இப்ப அவன் நிலத்துல என்ன மாதிரி மண் அமைப்பு இருக்கு, அதை நாங்க சாயில் டெஸ்டிங் ரிப்போர்ட்டை எடுத்து அதன் மூலம் நாங்க அவங்கள்ட்ட சொல்றோம், இந்த சிறுதானியத்தை நீங்க செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு லாபகரமானதாக அமையும். அவங்களுக்கு நாங்க ஒரு ஐடியாவை கொடுக்குறோம், இப்படி எல்லாம் நீங்க செய்யலாம். அதே நேரத்தில் ஒரு நோய் வாய்ப்பட்டா இயற்கை முறையில எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அறுவடைகளை எப்படி இலகுவாக செய்யலாம், தானியங்களை எப்படி பிரித்தெடுக்கிறது, தானியங்களை எப்படி ஸ்டோர் பண்ணி பாதுகாக்கிறது, அதுகளை நீங்க எப்படி உணவுக்கு பயன்படுத்தலாம், உணவுக்கு பயன்படுத்தின மிச்சமானதை நாங்க என்ன விலைக்கு வாங்குவோம், உங்கள்கிட்ட இருந்து வாங்கினா உடனே எத்தனை நாள்ல உங்களுக்கு காசு தருவோம், அப்படி எல்லா டீட்டெயிலையும் நாங்க சரியா அவங்களுக்கு அறிவுறுத்தி அவங்களுக்கு பைபேக் அக்ரிமெண்ட் மாதிரி எல்லாம் போட்டு இப்போ தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கோம். ஆனால் இந்த பெரிய வயசு போன நாட்கள்லாம் இதுல மிக வேகமாக இப்போ யாழ் மாவட்டத்தை பொறுத்து, அதாவது தமிழாக்களை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 விவசாயிகளை தாண்டிட்டான். ஆனா அதுலயும் எல்லாருமே வயசு போன ஆக்களா தான் இருக்கிறோம். இந்த இளம் மட்டங்கள்ல இருந்து ஆக்கள் வந்து சரியான வார அளவு வந்து சரியான குறைவா இருக்குது. அதுதான் மிக ஒரு வருத்தமான விஷயமா கிடக்கு. ஏனென்றா நாங்க இது தொடர்ச்சியாக அடுத்த ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு செய்யணுமே அல்லது 25 வருஷத்துக்கு மிகப்பெரிய அளவுல செய்யணுமெண்டா இளைஞர்கள் வரணும். என்ன இளைஞர்கள் வராம நாங்கள் இதை பற்றி யோசிக்க இயலாது. ஏனெண்டா எத்தனை நாள்ல இது முடியுமன்ற மாதிரியான ஒரு சிந்தனையில இல்லை நாங்க யோசிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த பயிர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை மாத பயிர்கள் தானேமா? 55 நாள்ல இருந்து 145 நாள் மட்டும் இருக்கும். சாமை வந்து 55, தினம் வந்து 72, குரக்கன் வந்து 72 நாள்ல இருந்து 6 மாசம் மட்டும் இருக்குது. இருங்கு வந்து 105, கம்பு வந்து 90 நாள் 105 நாள் இருக்கு. மற்றது வந்து விறகு வந்து 145 நாள். 145 230 5 மாதத்துக்கிட்ட வருதா? அது என்ன மாதிரி இப்போ அடிக்கடி தண்ணி விட்டு அப்படியெல்லாம் செய்யற இது இருக்கா இல்லாட்டி? இல்லை இப்போ இதுல வந்து விறகு வந்து நாங்க காலபோகத்துக்கு தான் எல்லா இடங்கள்லையும் செய்ய வர்றது. இந்த முறை இந்த வவனியா மாவட்டத்துல தான் கூடுதலாக விறகு செய்திருந்தது. இந்த மாதிரி போவது கிட்டத்தட்ட 33 ஏக்கர் கிட்ட வடக்கு மாகாணத்துல விறகு செய்திருக்கிறோம். அது பெரிய அளவுல பாராட்டப்பட்டது. ஆனா விறகு வந்து செய்யக்கூடிய விளைநிலங்கள் வந்து கிட்டத்தட்ட 1000 ஏக்கர்ஸுக்கும் மேற்பட்ட நிலங்கள் வந்து எங்களோட வடக்கு மாகாணத்துக்குள்ள மட்டும் இருக்குது அடையாளப்படுத்தப்பட்டதுல. அது இன்னும் செய்யப்படணும். அது இதை வந்து நாங்கள் காலப்போகத்துக்கு தான் விறகு வந்து செய்ய பண்றது. ஏனென்றா மழையோடைய வீசி விதைக்கிறது
அறுக்கிறது. அவ்வளவுதான் செய்யுது. இடையில எந்தவித இடுபொருட்களோ, எந்தவித பூச்சி தாக்குதல்களுக்கு மருந்தடிக்கிறதோ, எந்தவித ஒரு வேலையும் நாங்க செய்யறே இல்ல. ஏனென்றா, விறக பொறுத்த மட்டும் காட்டு விலங்குகளால வர்ற சேதமோ, அல்லது வேற பறவைகளால வர்ற சேதமோ, மற்றது வேற எந்த பூச்சி இனங்களால வர்ற சேதமோ ஒன்றுமே இல்ல. அதான் விறகு. விறகு ம். வந்து நமக்கு கடவுள் தந்த வரம் ஒண்ணு. ம். இது அந்த தேனீ வளம் பண்றது நீங்க அது எல்லா இடமும் செய்யலாமா? இல்லாட்டி சில இதுல தேனீ வளர்ப்புன்றது வந்து இப்ப அதாவது பெரிய பிரச்சனையா இருக்கிறது கொக்குவில், தாவடி, மற்றது உடிவில் சைட்டுகள்ல, அதை விட நீர்வேலி அப்படியான இடங்கள்ல வந்து மருந்து பாவனை கூடுதலாகி காத்திலேயே மருந்துன்ற தன்மை இருக்குது. இந்த 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 தோட்டங்களுக்கு அடிக்கிற மருந்து. தோட்டங்களுக்கு அடிக்கிற மருந்துகள். அந்த இடங்கள்ல வந்து தேனீட சரி, சரி. நடமாட்டமே இல்ல. தேனீய கொண்டு போய் வச்சீங்கன்னா ஒட்டுமொத்தமா அழிஞ்சிரும். ஆ. அதுக்கெல்லாம் நாங்க நிறைய விவசாயிகள் வந்து உண்மையா விவசாயம் செய்யறதுக்கு தான் தேனீ தேவை. ஆனா ம். அந்த இடத்திலேயே வந்து எங்களால தேனீய வச்சிருக்க இயலாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அது ம். ஒரு பெரிய பாரதூரமான விஷயம். அது மக்கள்கிட்ட அது பெரிய விழிப்புணர்வா நாங்க எடுத்து சொல்ல வேண்டிய கடமைப்பாட்டுல இருக்கிறோம். ம். நீங்க சொன்ன மாரி அந்த ஒரு கருத்த நான் கேட்டேன்னா, அந்த யாழ்ப்பாணம் அதாவது தெற்கு பகுதியிலே விஜயம் எடுக்கைக்கு அந்த விவசாய திணைக்களம் அதிகாரிகள் அப்படியானாக்கள் இங்கால பெரிய ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவுன்னு சொன்னீங்க இல்லையா? ம், ம், ம். அது ஒரு அது நான் முதலே யோசிச்சேன் நான். ஏனென்றால் எங்களுக்கு அந்த சுருக்கமா சொல்லப்போனா, அந்த மண்பற்று, நாட்டுப்பற்றுன்றது எங்களுக்கு குறைவு உண்மை. நாங்க சும்மா வீரம் பேசுவோம். ஆனால் ம். அந்த இப்ப ஒரு திணைக்களத்தில அதிகாரிக்க போனா, அவர் அவர் வந்திருந்து அதில இருந்து ஏதோ அந்த 9 மணிலேருந்து 5 மணி மட்டும் வேலை செய்து சம்பளத்த எடுத்துட்டு போனா காணும்னு தான் அவர்ட்ட இது. அவர் ம். மக்களுக்கு தேவை, என்ன தேவை அதுகள செய்யணுமென்ற அந்த இது அங்க எங்களுடைய ஆக்களுக்கு குறைவுன்றத நான் நெடுக பார்க்குறேன் நான். அது ம். ஒரு கவலையான விஷயம். அது உண்மைதான். இல்லாம நாங்கள் என்னண்டு நாட்ட முன்னேற்றுறதுங்க, அ என்ன விடிவான்றதுங்க, விடுதலை ஆன்றதுங்க. அதெல்லாம் சும்மா பொய் வேலு அதெல்லாம். ம். இல்ல இப்ப இந்த உணவு வந்து பெரிய ஒரு விஷயம். என்னன்னா, உணவு தான் உண்மையான ஒரு உட இது உணர்வையும், எங்களோட உடைமைகளையும், அ எங்கட எல்லாமே உயிர்ச்சூழல் எல்லாத்தையும் வந்து இந்த உணவு வந்து தீர்மானிக்குது. இப்ப ம். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பெரிய சண்டை நடந்த காலத்துல ஒரு தேங்காய்க்கு ஒரு மூட்டை சைக்கிள போட்டாங்க. ஒரு மூட்டை சைக்கிள் வந்து குடுக்குறேன்டா, ஒரு தேங்காய் குடுத்தா சரி. ஆ, வாங்கணும்னு. அப்படி ஆ. சண்டை காலத்துல. அவ்வளவு பெறுமதியான ஒரு அப்ப உணவு வந்து நீங்க விலை மதிப்பில்லாத ஒரு பொருள். அத ம். இலகுவாக உற்பத்தி செய்யக்கூடிய வல்லமை வந்து எங்கட நாட்டுல இருக்குது. அத நாங்க உணர்ந்துட்டோம்டா, இன்றைக்கு நீங்க ஐரோப்பிய நாடுகள்ல வந்து மிக பேசு பொருளா இந்த சிறுதானியங்கள் இருக்குது. ஆனா, அந்த சிறுதானியத்துல மிக மிக இலகுவாக செய்யக்கூடிய ஒரு இடமாவும், அ வ மற்றது சூழலையும் கொண்ட ஒரு இடமாக இலங்கை இருக்கேக்க, ஏன் எங்களால இந்த சிறுதானியத்த பெரிய அளவுல உற்பத்தி செய்து, அத வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவோ, அடுத்தது மிகப்பெரிய அளவுல அத ஒரு பெறுமதி செய்ற உணவுகளாக மாற்றவோ முடியலையேன்னா, அதுக்குரிய ஒரு பெரிய ஒரு டீம் வேணும். நல்ல பெரிய ம். ஒரு ஆளணியோட சேர்ந்த ஒரு டீம், ஒரு டீம் பெரிய ஒரு கட்டமைப்பு டீம் கொண்டு டீம் வேணும். டீமோட டீம விட அந்த மக்களுக்கு அந்த ஒரு இது வரணும் என்ன ஒரு ஓ! உணர்வு ஓர்மம் கொண்டு உணர்வு வரணும். வரணும் என்ன. ம். அந்த அந்த உணர்வு தான் அங்க பெரிய பற்றாக்குறையா கிடக்குது. அதான் உண்மதான். பிரச்சனை. ம். அ அதே அதே எ அத எந்த மட்டத்தில நீங்கள் அத கொஞ்சம் செய்ய செய்ய முயற்சி செய்றீங்களா? அத கொஞ்சம் தட்டி எழுப்பி அந்த அவேர்னஸ கொண்டாடுறதுக்கு. இல்ல இப்ப இந்த விழிப்புணர்வு. இப்ப இந்த இந்த சிறுதானியத்த பொறுத்த மட்டில வந்து, இப்ப நாங்க தொடர்ச்சியாகவே ஒரு இடமா போய் திண்ணையில இருந்து கதைக்கிறேன்னு சொல்றது. ஒவ்வொரு வீடு வீடா தட்டி தட்டி கதைச்சிட்டு வாரோம். இந்த விஷயங்கள செய்யலாம்ன்னு. இப்ப நாங்க ஒரு சில டார்கெட் வேலை ஒண்ணு செய்றோம் என்னன்னா, இந்த 10 ஏக்கருக்கு மேல நிலங்கள் வச்சிருக்கிற ஆட்கள் இருக்கணும் தானே! 10 ம். ஏக்கருக்கு மேல வச்சிருக்கிற ஆட்களால பெரிய அளவு அவங்களோட முழு நிலத்தையும் பயன்படுத்தி ஒரு லாபகரமாக ஒரு பண்ணையவோ அல்லது இதையோ செய்ய முடியாம இருக்குது. அப்ப அவங்கள்ட்ட வந்து நாங்க போய் சொல்றோம், "இப்படி இப்படியெல்லாம் செய்யுங்கோ. இப்படி செய்தா ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு ரூ. 4,00,000 கையில நிக்கிது. நீங்க இன்னென்ன முறையில செய்யுங்கோ." அப்போ எல்லா விஷயத்தையும் நாங்க அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறோம். சொல்லிக் குடுத்து அதுக்கு 100% நாங்க சொல்றோம் என்னன்னா, 100% நாங்க உங்கள்ட்ட கொள்வனவு செய்றோம். ம். இன்ன விலை இப்ப விதை குடுக்கேக்கு இப்ப குரக்கன் விதை குடுக்குறோம்டா, நாங்க ரூ. 400 எடுப்போம்ன்னு சொல்றோம் முதலே. ம். இறுதியில குடுக்கேக்க ரூ. 500 கிலோ ரூ. 500 எடுப்போம்ன்னு முதலே சொல்றோம்.
ம். எல்லாத்தையும் சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு விருப்பம் ஒன்று வருது. விருப்பம் கொண்டு வந்த உடனே அவங்க செய்கிறாங்க. அப்படி செய்த ஆட்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து அறுவடை திருவிழாக்கள் அல்லது இந்த ஃபீல்ட் டே மாதிரி நிறைய விஷயங்களை செய்கிறோம். அதில் புதுசாக இணைய போகிற புதுசாக இணைய விருப்பமான விவசாயிகளை கூட்டிக் கொண்டு வரோம். இவேண்ட அனுபவத்தை இந்த விவசாயிகளாலேயே சொல்ல பண்றோம். சொல்ல பண்ணைக்க சொல்ல பண்ணைக்க அவன் பார்த்துட்டான் அப்படி எல்லா விஷயங்கள் நடக்குது. அப்ப நாங்களும் செய்யறோம் இப்போ ஒரு டீம் வந்து படையெடுக்கணும் நம்ம இந்த சிறுதானியத்தை நோக்கி. அது ஒரு ஒரு ஊர்லயே அப்படியான விழிப்புணர்வுகளை செய்தால் அந்த வாய்ப்புகள் கூட்டலாம் நினைக்கிறேன். உண்மைதான் உண்மைதான். அதுல அந்த விஷயத்துல இந்த திணைக்களங்கள் உங்களுக்கு எப்படி ஒத்துழைப்பு தருதா? இது நாங்கள் சுயமாவே இயங்கிக் கொள்றது. நாங்கள் இவேண்ட பிள்ளை அவேண்ட பிள்ளைன்னு நாங்க சொல்றதை விட நாங்க சுயமாவே இயங்கிக் கொள்றோம். அவ்வளவுதான். அது நல்லது. சரி, ஓகே, அது நல்ல விஷயம். நம்ம சிவா எதுவும் கேட்க போறீங்களோ? இதுல ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் 2016 சிறுதானிய கஞ்சி என்று லண்டனுக்கு இந்தியாவில் செய்து கொண்டு வந்த போது நான் இலங்கையிலே 50 ஏக்கர் சிறுதானியங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று வடமாகாண சபையிடம் பின்னர் கேட்டபோது அந்த 50 ஏக்கர் தரத்துக்கு பின்னடித்தார்கள். அதாவது ஒவ்வொரு தானியமும் நாங்கள் 50 ஏக்கர் செய்தால்தான் தொடர்ச்சியாக பெரிய அளவில் அந்த உற்பத்தியை கூட்டலாம், மக்கள் சனத்தொகைக்கு ஏற்ப உற்பத்தி திறனை கூட்டலாம் என்று முயற்சி எடுத்த போது வடமாகாண சபை ஒத்து வரவில்லை. ஆனால் இந்தியாவில் அதை செய்தபோது நம்பிக்கைக்கு உரிய முறையில் ஆர்கானிக்காக நட்சத்திர உணவாக கிடைக்கல. ஆனால் இப்பொழுது இலங்கையிலே நிரோஷனாக்கள் நினைக்கிறேன் 2020 மட்டும் ஆரம்பித்தவர்கள் நினைக்கிறேன் நிரோஷனாக்கள். அந்த டைம் நாங்கள் தென்னை கொடுத்து கொண்டிருந்த போது நிரோஷனை பற்றி அறியக்கூடிய இருந்தது. உண்மையிலேயே அவர் எடுத்த அந்த முயற்சி இன்றைக்கு இலங்கையிலே 165க்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த சிறுதானிய கஞ்சி பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலைகளுக்கு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரியான ஒரு வேலைப்பின்னல் ஒன்று உருவாக்கிவிட்டார். இப்போ அந்த அவ்வளவு இடங்களிலும் ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்கி விட்டார்கள். அந்த சிறுதானிய கஞ்சியை தேடி வர்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டார். எனவே தொடர்ச்சியான சப்ளை செய்வதற்கு இனி அவர்களுக்கு நிலமும், குறிப்பாக இந்த நிலப்பிரச்சனை எப்படி ஏற்படுது என்றால் புலம்பெயர்ந்ததுக்கு இருப்பவர்கள் வயல் நிலங்களை வீடு கட்டும் நிலங்களாக மாற்றுவதால் அந்தந்த கிராமங்களில் இருக்கிற சில நிலங்கள் வேறு தேவைக்கு மாற்றப்பட்டதால் அந்த வளங்கள் சூறையாடப்படுகின்றன. அண்மையில் நான் சில விவரங்களை விசாரித்த போது சுன்னாகம், மல்லாகம், தெல்லிப்பள பகுதியிலே கன நிலங்கள் தோட்டங்களாக இருந்த நிலங்கள் எல்லாம் வீடு கட்டி வீட்டிலே யாருமே இல்லை, கட்டிவிட்டு வெளிநாட்டில் வந்து வாழ்கிறார்கள். இப்படி அந்த உற்பத்தி வாய்ந்த நல்ல மண் வளங்கள் உள்ள பலாலி ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மண் வளம், அங்கு வீடுகளையும் கட்டிவிட்டு அந்த நிலங்களை சூறையாடும் அளவுக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது புலம்பெயர் மக்கள். எனவே அங்கே இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு உற்பத்தி திறனின் தன்னிறைவு பொருளாதாரத்தோடும் போறதுக்கு ஏற்ற வகையில் பிரதேச சபையா இருக்கலாம், மாவட்ட சபையா இருக்கலாம், மாகாண சபையா இருக்கலாம், ஒரு வடிவம் கொண்டு வந்து சட்ட அமலாக்கல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இப்ப தள்ளப்படுகின்றோம். இது அந்த உள்ளூரில் வாழும் மக்களுடைய தன்னிறைவு பொருளாதாரம் வாழ்க்கை செலவு குறைப்பதற்கும் ஏற்ற விதத்தில் அந்த நிலங்களை மாற்றாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அது நல்ல விஷயம். இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப இந்த நீங்க சொல்ற சிறுதானியங்கள் வந்து இப்ப ஒரு தென்னம்பிள்ளை காணி இருக்குது, அதுக்குள்ள செய்யலாமா மிக்ஸ் பண்ணி? இல்ல, சில தானியங்கள் செய்யலாம். தென்னையில் உள்ள கத்தாழ செய்யலாம். நீங்கள் தென்னை நீரோட்டம் உள்ள இடம்னா மிளகு செய்யலாம். அப்படி கன விஷயங்கள் இருக்கின்றன. நீர் வசதி உள்ள இடங்கள்ல சில உற்பத்திகளை செய்யலாம். தென்னைகளும் நீங்கள் சொல்ற அந்த வரகு அதெல்லாம் தென்னைக்குள்ள வந்து இப்ப நம்பியில வந்து முழுக்க அது தென்னங்காணிக்குள்ள தான் கிட்டத்தட்ட 6 ஏக்கர் தென்னங்காணிக்குள்ள தான் விறகு செய்யறது. விறகு திணை இப்படியான ஆக்கள் வந்து இந்த ஊடு பயிராக செய்யறது வந்து இலகு தென்னைக்குள்ள செய்யறதுக்கு. மற்ற எருக்கம்பு வந்து செய்யறது கொஞ்சம் கஷ்டம். விறகுக்கு திணை சாமை இந்த மூன்றும் வந்து ஊடு பயிராக செய்யலாம். ஏன்னா குறைஞ்ச சூரிய ஒளி, குறைஞ்ச எடுப்பொருட்கள், குறைஞ்ச தண்ணியிலேயே வந்து ஈஸியா வருவேன். என்ன அது தென்னம்பிள்ளை இருந்தால் அதோட சேர்த்து சும்மா விதைச்சு விடுறதானே. அதுக்குரிய மாதிரியான தண்ணி வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, அப்படியே கொஞ்சம் அத விஷயங்களை ஊக்குவிக்கிறதா நாங்க பெரிய பிரச்சனை. இன்னொன்று ஒரு விதானியார் வந்தால் விதானியார் ஆக்களுக்கு இந்த
இப்படியான கூட்டங்களை வச்சு ஏற்படுத்தலாம், கூட்டங்களை ஒழுங்கா வைக்கலாம். உங்களை கூப்பிட்டு வாங்க இப்படி ஒரு விஷயம் இருக்கு கதை. அவர் வந்து அந்த பூமலை நப்பி போட்டு அவர் போயிடுவார் தண்டாயிரம் முடிச்சுட்டு. அந்த அந்த இது அங்கே நான் போய் வரைகளெல்லாம் பார்க்குறேன், அதுதான் பிரச்சனையாக கிடக்கு. அந்த வேலையில் எங்களுடைய அகல் ஈடுபடுற இல்லை. ஒரு மக்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வை செய்கிற விஷயங்கள் சுற்றியான குறைவாக கிடக்குன்றது எனக்கு தெரியுது. மற்ற உங்களுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒரு கௌரவிப்பொண்டு நேற்று நடந்தது. நேற்று அதை அறையிறோம். அதை பற்றி ஒரு கால் சொன்னால் நல்லா இருக்கும். அது வந்து தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினால சிறந்த இந்த சூழலியலாளருக்கான ஒரு விருது வந்து கிடைச்சது. அது இப்போ தொடர்ச்சியாக 5 வருஷமா செய்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்போ இந்த தடவை வந்து எங்களுக்கு கிடைச்சது. முந்தி அதில் சிங்கள ஆக்களுக்கும் ஒரு 2 பேருக்கு அப்படி கிடைச்சிருக்குது. மற்ற தமிழாக்கள்லையும் இந்த மரங்கள் நாட்டுறது இதுகளுக்கு செய்தது. இப்போ எனக்கு கிடைச்சதுன்ற காரணம் வந்து இந்த சிறுதானியத்தை வந்து இவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது, மற்ற தேனி வளர்ப்புகளை வந்து நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது, மற்ற தேனி வளர்ப்பாளர்கள் நிறைய ஆக்களை உருவாக்கினது, முக்கியமாக குறுங்காடு அமைச்சது. கார்னரில் வந்து நாங்கள் சில குறுங்காடு மியாவாக்கி காடு அமைச்சிருக்கிறோம். இந்த குறுங்காடு அமைச்சது, மற்ற இந்த பாரம்பரிய நெச்சகையை அப்படியான அதுகளை ஊக்குவிக்கிற அப்படியான இதுகளுக்கு எல்லாத்துக்கும் கருத்தில் கொண்டு எங்களுக்கு தந்திருக்காங்க. நல்ல விஷயம், அதுக்கு பாராட்டுக்கள். மற்றது அவர் இந்த நேற்று கொண்டிருக்காரு கிட்டத்தட்ட நினைக்கிறேன் இவ்வளவு 6 ஏக்கரா நிரோஷன்? 6 ஏக்கர் இங்க கார்னர்ல நாங்க செய்து கொண்டிருக்கோம் சிறுதானியங்கள். அது ஒரே பயிரைத்தான் செய்யறாரு, வேண்டாம் அதுதான் லாபகரமா இருக்கும்னு சொல்றாரு. மெயின்டைன் பண்றது ஈஸியாண்டு. மற்றது இன்னொரு விஷயம், அவருடைய இந்த பணியில இந்த பனங்கிழங்கு டயபெட்டிக் உள்ள பனங்கிழங்கு சீவல்ல ஒரு பெரிய டார்கெட் செய்துட்டார். அதனால இப்ப அங்க ஊர்ல விதைகள் எல்லாம் கிழங்கா போடுற அளவுக்கு மாற்றம் உண்டு கண்டிருக்கிறா அறிகிறேன். சொல்லுங்க. அது எனக்கு பிடிச்ச விஷயம். பனங்கிழங்கு நிறைய பேர் இந்த பனம் விதைகள் வந்து அதை பெறுமதி இல்லாததாக வச்சு கொண்டிருந்தது. அப்ப நாங்க போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் 10 லட்சம் கிழங்கு வந்து கிழங்காவை எடுத்து செய்தனாங்க. இந்த முறை வந்து நாங்க அந்த செய்கிற ஆட்கள்ல வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு சரியான வழிநடத்தலை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து சில பெறுமதி சேர்வு பொருட்களாக வாங்கினாங்க. அதுல புழுக்கொடியல், மற்ற வட்டச்சீவல்கள், மற்ற ஒடியல்களாக வட்டச்சீவல் எல்லாம் வந்து வட்டமட்டம் அந்த சீவுரை இதே வந்து கிட்டத்தட்ட 2000 கிலோ வந்து இந்த வருஷம் வந்து நாங்க கொள்வனை செய்திருக்கோம். காரணம் இருக்குல்ல, அது மிஷின்ல தான் பண்றது. சரி சரி. மற்றது நிரோஷன் இன்னொரு விஷயம், இந்த பனை ஓலையில செய்கிற அர்ச்சனை தட்டுகள் மாதிரி உற்பத்தி எப்படி இருக்கு? என்றால் இங்கு அது ஒரு பெரிய டிமாண்டா இருக்கு. ஒரு ஜூலை ஆகஸ்ட் மாதத்துல ஒரு 5000-10,000 வரைக்கும் இங்க இருக்கு. அது எப்படி அந்த பனி ஓலையில அர்ச்சனை தட்டு மாதிரி ஆலயங்களே பிளாஸ்டிக் பாவங்கள் இந்த பனி ஓலை உற்பத்தி பொருட்களை எப்படி வாய்ப்பு இருக்கு? அதுக்குரிய ஆக்கள் இருக்கணும். அந்த பனை ஓலை வந்து பனை ஓலையில வந்து பொருட்களை உற்பத்தி செய்கிற ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும். அவர்கள் வந்து ஓரளவு செய்ய வழிகிட்டாங்க. அதே நேரத்துல இங்கேயும் அதுக்குரிய தேவைப்பாடு இருக்குது. இப்ப நிறைய விஷயம் என்னன்னா, இங்கே எங்களுடைய ஊர்ல இருக்கிற தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கான உற்பத்தி குறைவு. இந்த உற்பத்தி நடவடிக்கையில ஈடுபடுறதுக்குரிய கட்டமைப்புகளை நாங்க ஏற்படுத்தி கொள்ளணும். ஏனென்றா இங்கே எல்லாத்துக்கும் தட்டப்பட்டியா இருந்த என்ன, சுலகா இருந்த என்ன, கடக்கமா இருந்த என்ன, நேர்கடக்கமா இருந்த என்ன, வட்டப்பட்டியா இருந்தன, எதுக்கும் மூடுபட்டியா இருந்தன, எல்லாத்துக்கும் கேள்வி இருக்குது. விசிறி கூட கேள்வி இருக்குது. விசிறி நாங்க எங்கட ஒரு கடை ஒன்று வச்சிருக்கிறோம். அந்த கடைக்குள்ள சில உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்கிறோம். அதுல வந்து ஒவ்வொரு கிழமையும் கிட்டத்தட்ட ஒரு 25-30 விசிறி வந்து ஒரு ஆள் செய்து போடுற ஒரு ஆள் இருக்கு. தொடர்ச்சியா அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்பயுமே விசிறிக்கான கேள்வி இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி அந்த உற்பத்தி தான் காணாது. உற்பத்தியின் அளவு வந்து சரியா காணாது மக்களிடையே. அதுல அந்த இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயம் நான் அங்க வந்த மட்டும் பனம்பொருள் அபிவிருத்தி சபைக்கு விஷயம் செய்த பொழுது அங்கே அந்த ரிசர்ச் செக்ஷனுக்கு போனான். அங்கே போய் பார்த்த பொழுது
எவ்வளவு சாமான்கள் அங்கே செய்ய அவர் சொன்னார். இதெல்லாம் நாங்கள் செய்யலாம். ஆனால் அது இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கேன். அது இப்போ இதை செய்யலாம்னு சொல்லலாம் முடியும். இதை செய்கிறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியை துவக்கணும். இப்போ ஹேண்ட் வாஷ் செய்து வச்சிருக்கணும், சோப் செய்து வச்சிருக்கணும். நிறைய நிறைய விடயங்கள் அங்கே பார்க்கக்கூடியா இருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஹேண்ட் வாஷ் எல்லாம் செய்து வச்சிருக்கணும். என்ன அப்போ சொன்னால் இதெல்லாம் நாங்கள் ரிசர்ச் செய்திருக்கிறோம். ஆனால் இதே இனி மார்க்கெட் பண்ணுறதுக்கு எங்களால் இயலாது. இதை ஒரு இதாக கொண்டு போய் ஒரு தொழில் தாங்கள் தொழில்நுட்ப அறிவை சொல்லி கொடுக்கலாம் முடிய தாங்கள் முதல் போட்டு தாங்களால் செய்யலான்னு சொல்லிச்சினோம். அப்போ அப்படியே அந்த நாங்கள் வளரணும்னு சொல்லிக்கொண்டு சும்மா வாயில் சொல்லிக்கொண்டு இருக்கோம். என்ன அங்கே நீங்கள் என்ன மாதிரி அங்கே நிறைய வளங்கள் இருக்குது, ஒன்றும் டப்பண்ணு படாமல் இருக்கு, சும்மா கிடக்கு. நீங்கள் இந்த மாதிரி நிலங்கள் எல்லாம் சும்மா கிடக்கு. அந்த நிலங்களை கடவுள் நிலத்தை தந்திருக்கிறார், இதை பாவிச்சா என்ன செய்யன்னு சொல்லி நான் அதை பார்த்து கொண்டு இருந்தா நான் தானே குற்றவாளி, நான் தானே பிள்ளையானால். இப்போ நான் கேட்டதுக்கு தென்னம்பிள்ளை எங்களுக்கு நான் போன அச்சுவையெல்லாம் நிற்கிறேன். நான் அச்சுவையிலாம் ஒரு தென்னம்பிள்ளை காணி ஒன்று கிடந்தது. அது இப்போ காடு பற்றி அது எல்லாம் பத்தியாக கிடக்கு. அப்போ நான் அடுத்த முறை போனேன். அதை எங்கட காணி இல்லையா, அது மச்சானாக்கள் காணி. அது உண்மையில யோசிக்கிறேன். அதை திருத்தி போட்டு நீங்கள் சொல்கிற அந்த சிறுதானியத்தையும் அதுக்குள்ளே செய்து விடலாம். தென்னம்பிள்ளையும் வச்சு அதையும் வச்சு விட்டால் சரிதானே ரெண்டு யோசிக்கிறேன். பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் போனால் அதை அந்த ஒரு முயற்சியை எடுக்கலாம்னு யோசிக்கிறேன். மற்றது நாங்கள் இதை மோகன் இருக்கிறீங்களா? வணக்கம் இருக்கிறேன். ஆனால் கவனங்கள் முதல் பகுதியில் பதியவில்லை, மன்னிப்போடு. ஆனாலும் நிரோஷன் அவருடைய வலையொலி காணொளிகளை பார்ப்பதுண்டு, விஷயங்கள் தெரியும். அண்மையில இதை கவர் பண்ணினது ஒரு 10-13 பேர் சேர்ந்து ஒரு ஃபோரம் ஒன்றை உருவாக்கி அதை ஒரு வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஓகே, அது பார்த்து இப்ப 2 மாசம் 3 மாசம் ஆகுது. எப்படி இருக்குது இப்ப, எப்படி நிலைமைகள், எப்படி வளர்ச்சி? இல்ல, அது தொடர்ச்சியாக இப்ப நாங்க இங்க எல்லா அதாவது உற்பத்தியில ஈடுபடுற ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கட கழிவுகள் ஒன்றையும் நிலத்துக்கோ அல்லது தேவையில்லாத ஒரு முறையிலேயே வந்து நாங்க கழிவாக்க கூடாது என்றதான். இப்ப எங்கட சுழற்சி முறையை பார்த்தோம்னா, நாங்க வயல்ல சிறுதானியத்தை விதையை கொடுக்குறோம், மற்றது அவங்களுக்கு எல்லா நுட்பங்களையும் கொடுக்குறோம், அதுல இருந்து அறுவடையை செய்கிறோம். அறுவடை செய்து வர்ற தானியத்தை எங்கட ஃபேக்டரிக்கு ஸ்டோருக்கு கொண்டு வரோம். அந்த கழிவுகள் எல்லாத்தையும் சைலேஜ், அதாவது விலங்கு தீவனமாக உற்பத்தி செய்யறதுக்கு கொடுக்குறோம். அந்த விலங்கு தீவனத்துல இருந்து வர கழிவு, அதாவது விலங்கு தீவனம் விலங்குக்கு போகுது, விலங்குல இருந்து வர்ற கழிவை வச்சு கொண்டு மண்புழு உரம் செய்யணும். அந்த மண்புழு உரம் உற்பத்தியாளர்கிட்ட இருந்து நாங்களே எங்கட விவசாயிக்கு 80 ரூபாய் படி நாங்கள் மண்புழு உரத்தை வாங்கி விவசாயிக்கு கொடுக்குறோம். இதை நீங்க போட்டு இந்த மண்புழு உரத்தை பயன்படுத்தி செய்யலாம். அதே மாதிரி எங்கள்கிட்ட வர்ற தானியம் எங்கட ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணப்படுது. அந்த கழிவுகள் முழு கழிவும் விலங்கு தீவன உற்பத்திக்கு கொண்டு போகிறோம். அதுல இருந்த அந்த தவிடுகளா இருந்த என்ன, அந்த உமிக்கோதுகளா இருந்த என்ன, அதுல இருந்து விலங்கு தீவன உற்பத்திக்கு கொண்டு போகிறோம். அதுக்கும் அது வந்து ஒரு சுழற்சியா எல்லாமே ஒரு கழிவும், எந்த ஒரு கழிவும் வீணா போகவோ அல்லது அந்த கழிவால வந்து பூமிக்கு ஏதாவது பிரச்சனையாவோ சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிற மாதிரியோ இல்லாதபடி தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். சிறப்போ, அதை கேட்க முடிந்தது. மற்றது அதை செய்யறதும் விஷயம். ஆனால் நீங்க அதுல பங்கு பெற்றின ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவர்களுடைய நிறுவனங்கள் வச்சிருக்கணும். ஆனா இந்த விஷயங்களை ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் அல்லது இதை வெளிப்படுத்தும் சந்தை பகுதி இவற்றையெல்லாம் சேர்ந்து செய்வீங்களா? அதுல நீங்கள் சொன்ன ஒரு வாசகம் போசன்னா ரோஷன் சொன்னார், இப்ப எதை பார்த்தாலும் அதை காசாக்கலாம்ன்ற துணிவு எனக்கு வந்திருக்கேன் இவர் தான் சொன்னார். சந்தோஷமா இருந்து, எதை பார்த்தாலும் காசாக்கலாம், ஒன்றும் வேஸ்ட் இல்லை. அது ரொம்ப பிடிச்சு நானே வேலையில இருந்து பார்த்து கொண்டு வந்தேன், கைதட்டினான். ஏனென்றால் அது சிறப்பா இருந்தது. அது
நிரோஷன் போன்றோருடைய எண்ணங்கள் வந்து உற்பத்திகள் திருப்பியும் நாட்டுக்குள்ளேயே பகிரப்பட வேணும். எங்கட மக்கள் ஏற்றுமதியில் அவ்வளவு இப்போதைக்கு நம்பிக்கை இல்லை என்பதை நிரோஷன் சொன்னார். சிலர் இல்லை நாங்கள் மாறியும் யோசிக்கிறோம் என்றும் சொன்னார்கள். அது அவரவருடைய பக்கம். ஆனால் தன்னிறைவை முதலில் அடைவதென்றால் தனது சமூகம் தன்னிறைவை அடைய வேண்டும். எமக்கு இல்லாத போது ஏற்றுமதியில் அதிக லாபம் தனியார் துறைகள் தனியார் முதலாளிகள் உழைப்பதில் நிரோஷன் போன்றவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே அதில் ஒரு சமூக எண்ணம் வந்து விரிவாகவும் தெளிவாகவும் தெரிகிறது. பாராட்டுக்கள், நிச்சயமாக பாராட்டுக்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் அடுத்தடுத்து இப்போ அக்ரிகல்ச்சருக்குள்ளால வராட்டில் கூட இளைய சமூகத்தினர்களோடையும் நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமா பகிர்வீங்கன்னு நம்புறோம். அப்படி என்ன முயற்சியில் எடுக்கிறீங்களா? அவையில் எப்படி கூட்டிணைக்கிறீங்கள்? அதாவது இந்த ஆண்டுகளாக A-level முடிச்சுட்டு வெளியில வருவினோம் எல்லாம் அவியல்ல இருந்து துறை சார்ந்த ஒரு கல்வியை முடிச்ச அவியல் வரைக்குமான அந்த இடைப்பட்ட பருவம் ஒரு பக்குவப்பட்ட பருவம். வெளிநாட்டு எண்ணங்கள் இல்லாதவர்களுக்கு உள்ளூர்ல ஏதாவது செய்ய வேணும், பிரயோசனமா செய்ய வேணும். அது எப்படி நீங்கள் பிராக்டிக்கல் ஆக்குறீங்க? அப்ப நாங்கள் இதுல இந்த தொழில் முயற்சியில ஈடுபடுறவைக்கு வந்து எங்களோட உற்பத்தி பொருட்களை வந்து விற்பனை செய்யறதுக்கான சில நுட்பங்களை சொல்லி கொடுக்குறோம். இப்போ அதை வந்து ஒரு வாய்ப்பா, தொழில் வாய்ப்பு மாதிரி. இப்போ இந்த பொருளை அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல ஒரு மக்கள்கிட்ட விதைச்சு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி. அப்படி இல்லையென்றா எங்கட மூலப்பொருட்களை பயன்படுத்தி முடிவு பொருட்களாக சிலதுகளை மாற்றி அதை அவங்களே புது ஒரு கம்பெனி உருவாக்கி அதன் மூலம் விற்கிறதுக்கான நிறைய, அது ஒரு 2-3 பேர் அப்படி தொடங்கிங்க. அதாவது குக்கி செய்கிறது, கேக் செய்கிறது, ப்ரௌனி செய்கிறது, அதாவது மில்லட்ஸ்ல இருந்து சிறுதானியத்துல இருந்து குக்கி செய்து அவங்களே ஒரு புது பிராண்டை உருவாக்கி அதை வெளியில கொண்டு வர்றதுக்கான அது பெரிய அளவுல போய் கொண்டு. அதே நேரத்துல பல்கலைக்கழகங்கள்ல இருக்கிற ஃபுட் டெக்னாலஜி மற்றது அதாவது உணவு விஞ்ஞான பிரிவுகள் எல்லாரோடையும் சேர்ந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா அந்த சிறுதானியங்கள்லையும் இருந்து பனை சார்ந்த உற்பத்தி மூலப்பொருட்கள்லையும் இருந்து உணவுகளை உற்பத்தி செய்யறதுக்காக ஆராய்ச்சிகளில் ஈடுபடுற ஆட்களுக்கு மூலப்பொருட்களை கொடுத்து அதுக்கு அவங்களுக்கு உரிய செலவுகளை நாங்களே பொறுப்பெடுத்து அதுல இருந்து நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்றோம். அது எப்படி இன்னும் அதை பெறுமதி சேர் உணவுகளாக மாற்றலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆராய்ச்சிகள் வந்து முடிவுகள் வந்து எங்கள்கிட்ட கையில இருக்குது. அதையும் நாங்க இப்ப சந்தைக்கு விடுறதுக்கான வேலை திட்டங்கள்ல ஈடுபடுறோம். ஏனென்றா அதே நேரத்துல அந்த ஆராய்ச்சி முடிஞ்ச உடனே அந்த அந்த அதை யார் செய்கிறாரோ அவரே வந்து சந்தைக்கு கொண்டு போறதுக்கான உத்வேகத்தையும் அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணுன்றதுக்கான சில படிமுறைகளையும் நாங்களே ஏற்படுத்தி விடுறோம். ஏனென்றா எங்களை இப்போ நாங்கள் இந்த மார்க்கெட்ல நிற்கணும், நாங்கள் பெரிய அளவில் வருவணுமா இருந்தால் எங்களை போன்ற நிறையவர்களை உருவாக்கிட்டோம்னா அந்த மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக இருக்கு என்றதை நான் நம்புறேன். அதனால நிறைய பேரை அப்படி உருவாக்கணும்ன்ற ஒரு ஆசை. அப்படி செய்தாதான் நாங்க ஒரு எங்கட தன்னிச்சையான ஒரு பொருளாதாரத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து கட்டி எழுப்பலாம்னு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6-7 பேருக்கிட்ட இந்த சிறுதானிய பெறுமதி சேர் உணவு உற்பத்தியாளர்களாக மாறி பெரிய அளவுல செய்து கொண்டிருக்காங்க. அதுவும் இளைஞர்கள். இதுல ஒரு 50 வகையான ஐட்டங்கள் நிரோஷன் பல்வேறு நிறுவனத்திலே சந்தைப்படுத்தப்படுது. அதிலே இந்த பனானா பவுடர், அதாவது பல சேவைகளுக்கு பாவிக்க பனானா பவுடர் ஆக்கி இருக்கிறார்கள். அது காலநிலைக்கு ஏற்ப வருடம் பூராவும் வச்சு பாவிக்கக்கூடியதும் கூடின லாபம் கிடைக்கக்கூடிய மாதிரி செய்கிறார்கள். அதோடு இன்னொரு விஷயம், முருங்கை இலை பவுடர் பலகாரம் செய்கிறது, அன்றாட உணவுக்கு புட்டு செய்வது, அதையும் அங்கு முருங்கை இலை பவுடரிலே மக்கள் பாவிக்கிறது. இப்படி பல விஷயங்கள் அந்த உற்பத்தி தானியங்களோ இந்த மரக்கறி வகைகளோ இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு செல்கிறார். அதிலே இப்பொழுது அன்றைக்கு சாவச்சேரியில் பார்த்தேன், பலாப்பழம் டீஹைட்ரேட் பண்ணி இறங்கி இருக்கிறார் சாவச்சேரியில். ஏன்னா ஒரு சீசனுக்கு பலாப்பழம் மிதமிஞ்சி போய் எடுக்கிறது அங்க உள்ளூர்ல மலிவா இருக்கு. அப்ப அதை டீஹைட்ரேட் பண்ணி பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் ட்ரை ஃப்ரூட்டாக மாறுகிறதா?
நன்றி. அந்த நான் கேட்ட கேள்விக்கும் பதில் தந்தீங்க. அந்த 6, 7, 8 பேர் வந்து இளையவர்களாக அந்த ஆராய்ச்சிகள்ல ஊக்குவிக்கக்குள்ள அவர்களுக்கு ஆர்வம் வரும். மற்றது நாங்கள் பணக்காரராவது எப்படி என்று லெக்சர் கொடுக்கிறத விட பணக்காரர்கள், அதாவது பணக்காரர்கள் என்றது தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே காத்துக்கொள்ளக்கூடிய பொருளாதாரத்தை அடையவர்கள் உருவாக அது அப்படியே விரவி கொண்டு போகும். இந்த சிஸ்டம் வேலை செய்யுது, இதுக்கான வாய்ப்பு இருக்குண்டு. அதனால அது தொடர வாழ்த்துக்கள். நிறைவாக உங்களுக்கு விரும்பினா பதில் சொல்லுங்க. இப்ப நாங்கள் கூடுதலாக இந்த ஃபேஸ்புக், டிக்டாக் வந்து எங்களுடைய ரீச் அதிபர் வந்து அதிகமாக பாவிக்கிறார். அவருடைய செயல்கள் கூட படர்ன்னு வர்ற மாதிரி இருக்குது. அவர்களுடைய திட்டம் எப்படி என்று பார்க்குறீங்கள்? அவரோட இணைவு இருக்குதா? அல்லது அது போன்ற இனியவர்கள் வேற வேற பெரிய ஃபார்ம்கள் நடத்துறதாக இருக்கிறோமா? அது பற்றி ஒரு சொல்லக்கூடிய கருத்தை மட்டும் சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை. இல்ல இந்த பண்ண தொழில வந்து நிறைய பேர் உள்ளுக்குள்ள வெறிகினம், புலம்பெயர் தேசத்துல இருந்து நிறைய பேர் வெறிகினம். ஆனா சில பேர் வந்து கொஞ்ச காலம் தாக்கு பிடிச்சு கொண்டிருக்கணும். சில பேர் வந்து ஒரு 4-5 வருடங்கள்ல வந்து விட்டுட்டு திருப்பியும் போடினோம். அப்படித்தான் போகுது தொடர்ச்சியாக. நாங்கள் நிறைய பேர் சந்திச்சிட்டோம், தொடர்ச்சியாக போகுது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து முதலாவது பண்ண வடிவமைப்பு. அந்த பண்ணையை வந்து சரியா வடிவமைச்சு தண்டையில, அதை விட பண்ணையில உற்பத்தி செய்கிற பொருட்களை நேரடியாக சந்தைக்கு கொண்டு போறது வந்து சரியாக கஷ்டம். ஏனென்றா பண்ணையில உற்பத்தி செய்கிற பொருட்களை பெறுமதி செய்கிற உணவுகளாக மாற்றி அதை அடுத்த ஒரு சந்தை வாய்ப்பை கொண்டு வரணும் வேண்டாம் தான் அந்த பண்ணையால சுவை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி சாதாரண விவசாயிகள் போல அண்டண்டு உழைக்கக்கூடிய மாதிரி உங்களால் உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் தான் என்னுடைய செய்வீங்களுடைய. இல்லாட்டி நீங்கள் அங்கே இருந்து கொண்டு பணம் அனுப்பி இங்கே இருக்கிற வேலையாக்களை வச்சு வேலை செய்து அதன் மூலம் கிடைக்கிற ஒரு பொருட்களை விற்று அந்த வேலையாக்களுக்கு கொடுக்கலாம்ன்றது வந்து எப்பயுமே நடவாத காரியமாக இருக்குது. அதுக்கு காரணம் அதுல இருந்து பெறுமதி சேர் உணவுகளை உற்பத்தி செய்து அதற்குரிய சந்தை வாய்ப்பை உருவாக்காம அதை செய்ய முடியாம இருக்குது. இப்போ ரீச்சாவை பொறுத்த மட்டும் அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கு காரணம், அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இன்னுமே அவர் போட்ட காசை ஒரு 20 வருஷம் செல்லும் அதை பேக் பண்றது, திருப்பி எடுக்கிறது. 10 வருடம் வந்து ஒரு நேர்காணல்ல சொல்லியிருந்தார், இன்னும் 10 வருடங்கள் நான் உழைக்க வேண்டும் என்று. இல்ல அது அவ எடுக்கிறதுக்கு ஏன்னா இன்னும் தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் போட்டு கொண்டிருக்கணும். ஆனா நீங்க அங்க போனீங்கன்னா தெரியும், கொய்யாப்பழம் வெளியில 200 ரூபா கொய்யாப்பழம் அங்க புடுங்கி சாப்பிட்டா 600 ரூபா 700 ரூபா 1000 ரூபா போகுது. ஏனென்றா புடுங்கி சாப்பிடாத வேல்யூ பண்றாரு. நீங்க நேர போய் கையால புடுங்குறதுக்கு அதுக்கு ஒரு பெருமதி கொடுக்குறீங்க. அதோட ஆர்கானிக் கண்டும் அவர் விளம்பரப்படுத்துறார். அப்ப நாங்க அந்த முறைகளை வந்து ஆக்கள் கையாளாட்டி சரியான கஷ்டம். இப்ப நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள்ல கதைக்கிறதுக்கு நான் வந்ததுக்கு காரணம், கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முந்தன் தான் இந்த சிறுதானியத்தை உற்பத்தி செய்து நாங்கள் கிட்டத்தட்ட 100 கிலோ உற்பத்தி செய்து 3 மாசம் விற்க முடியாம வச்சிருந்தேன். அப்ப இந்த சிறுதானியம் மிக பெருமதியானது, அதை ஆக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் கொண்டு சில சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவுல பதிவுகளை மேற்கொள்ற ஆக்கள்கிட்ட போய் கதைச்சது. பெரிய பெரிய யூடியூப்காரர் அவையோட எல்லாம் நாங்க போய் கதைச்சோம். அப்ப நான் உங்களோட விஷயங்களை நாங்க கொண்டு போகலாம், ஒரு வீடியோ போடுறதுக்கு 10,000 ரூபாய் கேட்டவன் எங்ககிட்ட. அப்ப எங்களால அது கொடுக்க முடியாது சரி வரையில. அப்ப என்னிட்ட இருந்த ஒரு போனை வித்து போட்டு நான் எனக்கண்ட ஒரு நல்ல ஒரு போன் ஒன்று எடுத்து அதன் மூலம் தான் நாங்க சமூக வலைத்தளங்கள்ல சரியான பதிவுகளை மேற்கொண்டது. அந்த பதிவுகள் தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட என்னிட்ட நேரடியாக பொருட்களை கொள்வனை செய்பவர்கள் கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேல இருக்கிறான். 6000 பேருக்கு மேல நேரடியாக பொருட்களை கொள்வனை செய்யுது. அதை விட 165 ஃபுட் சிட்டிக்கு மேல போட்டுட்டேன் சாமான். இவ்வளவும் போட்டு இது இப்ப சாமான் எங்கள்கிட்ட கைவசம் இல்லாம விற்பனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறது காரணம், ஒரு சமூக வலைத்தளங்களையோ அல்லது ஒரு மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம்ன்றதுக்கான ஒரு தளம் ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது எங்கள்கிட்ட இந்த பொருள் இருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்சா தானே மக்கள் வாங்குவாங்க. அப்ப இல்லாட்டி அது அவங்களுக்கு தெரியாட்டி அதை வாங்க மாட்டாங்கல்ல. இந்த விஷயத்த இப்ப வெளியில இருந்து வந்து ஒரு ஆள் உற்பத்தி செய்யறாரா இருந்தா அவர் அதை 100 வீதம் பார்க்கணும். அவர்கிட்ட இருக்கிற பொருளை
எந்த சந்தையில கொண்டு போகலாம், யார்கிட்ட கொண்டு போகலாம், என்ன விலைக்கு எடுத்து கொண்டு போறது, எப்படி கொண்டு போறோம் என்றதை வடிவ ஆராய்ச்சி செய்வினமா இருந்தா செய்யலாம். ரீச்சாவும் வந்து பெரிய அளவுல இன்னும் போராடி கொண்டு தான் இருக்கணும். அது அந்த பழக்காடுகள் வச்சிருந்துச்சுன்னா அதுண்ட பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு. அப்படி அப்படி நிலை அதே மாதிரி இப்ப கருவா வச்சிருக்கிறோம், அதுலயும் சில பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு. அப்படி ஏன்னா அது உண்மையில பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இயக்கச்சி மண் வந்து சரியான கொஞ்சம் கஷ்டமான இடம், மணல் பாங்கான பூமி. அந்த இடத்திலேயே இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செய்கிறது வந்து மிக மிக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நல்லது சார், நன்றி. அந்த அவருடைய விநியோக வலைப்பின்னல் உருவாக இல்ல. அவர் மட்டுமல்ல, அவர் போன்றவர்களுக்கு நினைக்கிறீங்களா? இன்னும் போதாதா அல்லது உருவாக்கவில்லையா? இல்ல, இல்ல. அப்ப அவென்ற வந்து இப்ப மார்ஜின் வந்து கூட. இப்ப நீங்கள் எந்த உற்பத்தி பொருட்களா இருந்தாலும் பெரிய அளவு மார்ஜின்ல அத தங்களுக்குன்னு ஒரு யுனிக்கான இடங்கள்ல மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா, அதை விட அநேகமாக புலம்பெயர் தேசங்களுக்கு தான் கொண்டு வரப்படுது. இப்ப கனடாவில எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு பல்சி என்ற ஒரு பிராண்ட் ஒன்றை வச்சு, அதுவும் அவைன்ற தான். அதை வச்சு அங்க கொண்டு போகப்படுது. வேற வேற முறையில வந்து வெளியில கொண்டு போகப்படுகிறோம். ஆனா அவங்களோட ஒரு ஒரு பொருள் வித்தாலே அது மார்ஜின் வந்து பெரிய அளவு. கூட. அது ஆஹா. சாதாரணமாக எங்கட இப்ப நாங்கள் உள்ளூரியே செய்யணும், இங்கேயே அந்த சந்த வாய்ப்பை ஏற்படுத்தணும், எங்கட மக்களுக்கே அதை கொண்டு போய் சேர்க்கணும் யோசிக்கிற ஆக்களால அப்படியெல்லாம் யோசிக்கலாம். அது உண்மைதான். மற்றது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கள், அந்த காசு அனுப்பி போட்டு லாபத்தை வெளிநாட்டில இருந்தே எதிர்பார்க்கிறது வேலைக்கு சரி வராதுன்னு நினைக்கிறேன். அது ஒன்று. ஆனா ஒன்று ஒரு முஸ்பாத்திக்கு சொல்றேன், தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்குது, யாழ்ப்பாணத்துல கட் அவுட் கட்டுறதுக்கு லண்டன்ல இருந்து காசு அனுப்புறாங்க. லண்டன்ல இருந்து அது அவருக்கு ஒரு ஆளுக்கு கட்டினா அவருக்கு எதிரானவருக்கு கட்டுறதுக்கு இன்னும் ஒரு கோஷ்டி அனுப்பியிருக்கு காசு. அது டிக்டாக்ல இருந்து பெருமையா கதை கேட்கல, இது என்னடாப்பா இது என்ற மாதிரி வந்தது. இல்லை, அதே மாதிரி தான் இந்த பண்ணை திட்டங்களுக்கு முதலீடு செய்துட்டு 1 வருஷம் 2 வருஷத்துல போட்ட காசு வருமாண்டா, அப்படி வராது. இப்ப இவர்கள் போன்றவர்கள் நின்று செய்கிறார்கள், சரியோ பிழையோ முகம் கொடுத்து என்பது மிகச்சிறப்பு. வாழ்த்துக்கள், சிறப்போடு தொடருங்கள். பாராட்டணும் நிரோஷன். வடகிழக்கு இலங்கை பூராவும் எங்கு கூப்பிட்டாலும் போய் அவையோட சேர்ந்து அந்த பணியில இணைகரம் கொடுத்து அவைய டெவலப் பண்றத நான் நிறைய அவதானிச்சுக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இல்ல அல்லாட்டி அந்த தன்னிறைவு தன் சமூகத்துக்குள் ஏற்படணும் என்ற சிந்தனை அவருக்கு வந்திருக்காதுல்ல. அவர் அதை செய்யற போது அவர் அந்த லாபத்தை எடுத்துட்டு பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு வேறு இது முதலீட்டு செய்துட்டு போற பிளான்ல இல்லை அவர். ஏன்னா அடுத்த சந்ததியை உருவாக்கணும், இளையவரை உருவாக்கணும், இன்னும் பலரை உருவாக்கணும் என்ற சிந்தனைகள் அதுக்கு சாட்சியமாக இருக்குது. அவை நீங்க போடுற முக்கியமான உழைப்பு பயனாக அறுவடையாக வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இதுவே இன்னொரு விஷயம், நேற்று மன்னார்லையா ஒரு ஒர்க் ஷாப் எடுத்தீங்க? நேற்று இங்க என்ன மட்டக்களப்பு. மட்டக்களப்பா, ரைட். ஓகே. அந்த மட்டக்களப்பு வந்து எல்லாரும் எனக்கு தெரியும், நல்ல நல்ல ஒரு ஆளுமையானவர் ஒவ்வொருவரும். அவங்க தமிழும் நல்ல தமிழ், நல்லா பிடிச்சது. அவங்க அந்த மக்கள் மத்தியில ஒரு மாதுளையை பற்றி, மாமரத்தை பற்றி எல்லாம், மண்புழு உரம் பற்றி எல்லாம் அவர்கள் நிறைய பேரை உருவாக்கிட்டார்கள் குறுகிய காலத்துக்கு. நாளையில இருந்து முல்லைத்தீவில் நடக்குது. நல்ல விஷயம். அதாவது ஒரு என்னண்டா நிர்வாக கேட்டதுல இருந்து என்ன விளங்குதுண்டா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலைகளை மிக தனிப்பட்ட முறையில் மிக காத்திரமாக செய்து கொண்டு வர்றது உண்மையிலே பாராட்டப்பட வேணும். நான் மனம் திறந்து பாராட்டுகிறேன். மோகனும் சொன்னார் என்னென்னா, அந்த சிந்தனை, இப்படி ஒரு சிந்தனை வாரதே எங்களோட இளைஞர் மத்தியில் வாரது பெரிய அருமை. அது இவருக்கு வந்ததை நாங்கள் மிகவும் பாராட்டுறோம். எங்களுக்கு நாங்கள் கூடிய ஒத்துழைப்பு நாங்கள் அங்கே எதுவும் நாங்கள் எங்களால் செய்ய முடிஞ்சால் வந்து உங்களை கூப்பிட்டு அந்த ஊக்குவிக்கிற பணியை நாங்களும் அங்கே நிற்கல செய்யலாம் என்று விரும்புகிறோம். முடிஞ்சா நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல அவருடைய அந்த சிறுதானிய கஞ்சியை அந்த மாணவர்கள் கொடுக்கறதுக்கு ஒழுங்கு செய்து கொடுங்க. ஒரு ஆளுக்கு வேலை வாய்ப்பா இருக்கும். அது சரி. சிறுதானிய கஞ்சி விற்பனைக்கு பாடசாலைக்கு முன்னுக்கோ அல்ல வைத்தியசாலைக்கு முன்னுக்கோ ஒரு நிறுவனம் இன்றைக்கு 165 இடங்கள்ல மார்க்கெட்டிங் நடக்கின்ற
உங்களுக்கு கிராமத்து பிரேச சபைகளே ஒரு அதிகமானவர்கள் கல்வி கேட்கும் இடத்திலே அந்த சிறுதானிய கஞ்சியை பற்றி ஒரு ஆள் வேலை வாய்ப்பா கொடுத்து ஒரு ஆள் அதிலிருந்து எழுந்து வைங்க, அதே போதும். ஓகே, இதுவரை நேரத்தை பார்க்காமல் எங்களோட இணைந்து கொண்டு பல கருத்துக்களை மிகவும் ஆணித்தரமான ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தந்து எங்களையும் வெளிப்படைய செய்ததற்கு நிரோஷனுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு இந்த பணி நீங்கள் மேலும் சிறக்கணும், தொடர்ந்து செய்யுங்கள், சோர்ந்து விடாதீர்கள் என்று சொல்ல மாட்டீங்களா எனக்கு தெரியும். ஆனால் அதை ஊக்குவித்து கொண்டு மீண்டும் நன்றி உரிவிட வருகிறேன். மீண்டும் அடிக்கடி எங்களோட இதில் வந்து தொடர்ந்து நடக்கின்ற விஷயங்களை அப்பப்போ அப்டேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி. எப்பொழுதும் நிரோஷனுக்கு இடம் இருக்கிறது. அறிமுகம் தந்த சிவாக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி. தொடர்வோம். விரைவில் அடுத்த அப்டேட்டோடு சந்திப்போம். நன்றி நிரோஷன். இந்த காணொலியை யூடியூப்ல இரவு சிவா உங்களுக்கு பகிர்ந்து விடுறேன். நன்றி, வணக்கம். நன்றி.